ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா, ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா அப்படின்னா ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட். ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாட் சைஸ். ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிறவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் போய் ட்ரேட் பண்ணணும்னா மினிமம் 1 லேக்லேருந்து 1.5 லேக் ருபீஸ் வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இதில் என்ட்ரி ஆக முடியும். அப்படின்னும் போது ஃபியூச்சர் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக ஆப்ஷனில் போய் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாட் சைஸை சின்னது பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறது அட்வைசபிளாக இருக்கும். இதை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆப்ஷனை வச்சு இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் எனக்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, அதாவது ஈக்விட்டி ப்ரைஸ் 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணுறோன்னா 100 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 20 ரூபீஸ் மட்டுமே ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வேறஸ் லாட் சைஸை சின்னது பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 அப்படிங்கிறது லாட் சைஸ் இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லாட் சைஸ் பண்ணாங்கன்னா என்ன ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே ப்ராஃபிட்டை நம்ம ஆப்ஷன்ஸை வச்சே நம்ம ட்ரேட் பண்ண முடியும் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுற மாதிரி. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஒரு ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா நம்ம எதிர்பார்த்தது நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே இடத்துல இருந்தாலோ அல்லது ப்ரைஸ் அகெயின்ஸ்டாக போனாலோ உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இடத்துல இருந்தால் நோ லாஸ் நோ கெயின், ப்ரைஸ் கீழே இறங்கினா லாஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த வகையில் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜான ப்ராடக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அல்லது டைம் வேல்யூ ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஃபியூச்சரை கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் அதிகமான ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிஸ்க்கை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஃபியூச்சரை இல்லாமலே ஆப்ஷன்ஸை வச்சு ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் 25,600 நிஃப்டி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதை நான் ஃபியூச்சரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். ப்ரைஸோட டார்கெட் அப்படிங்கிறது 25,700 அப்படிங்கிறதும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 25,550 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 75 லாட் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 7,500 ருபீஸ் ப்ராஃபிட்டும் 3,750 அப்படிங்கிறது லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கேல்குலேஷன். இதுவே லாட் சைஸை கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா, அதாவது 10 அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 750 ருபீஸ் ப்ராஃபிட்டும் அண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 375 ருபீஸ் அப்படிங்கிறது எனக்கு லாஸும் வரும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியுங்கிறது அடிஷ்னல் அட்வான்டேஜ். நான் ஏன் இந்த லாட் சைஸை கம்மி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, என்ட்ரி லெவல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஃபியூச்சரில் போய் என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை. ஒரு என்ட்ரி லெவல் இன்வெஸ்டர் ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்த பிறகு தான் பெரிய லெவலில் போய் ட்ரேட் பண்ண முடியும். அப்படின்னும் போது இந்த என்ட்ரி லெவல் இன்வெஸ்டருக்கு இந்த ஃபியூச்சருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். அது வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக இருக்கும் ஃபியூச்சரை பொறுத்தவரை. ஸோ அதனால இதையே ஃபியூச்சரில் இல்லாமல் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணால் இதே அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூச்சர் மாதிரியே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை எப்படி ஆப்ஷன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 25,600 அப்படிங்கிறது அட் த மணியாக இருக்குது. ஐ ஜஸ்ட் பை அட் த மணி கால் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 308 ருபீஸில் இருக்குது. இதை போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பை அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அலாங் வித் திஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நியர் 25,800 கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை 208 ருபீஸில் செல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரேடில் என்ன எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்படி நம்ம ட்ரேட் எடுக்கும்போது என்னோட டெல்டா அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா உங்களுக்கு 11 அப்படிங்கிறது கிடைக்கும். தட் மீன்ஸ் ஒரு 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 11 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட டெல்டாவோட மீனிங். அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ 11 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. 75 லாட் சைஸு 75 × 11 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 to 825 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம என்ன கால்குலேட் பண்ணுமோ அதே விஷயம் கிடைக்கும். இதுவே நம்ம ஃபியூச்சரில் எடுத்தோம்னா நமக்கு தீட்டா ரிஸ்க் கண்டிப்பாக இருக்காது. வேறஸ் இங்கே ஆப்ஷன்ஸில் வெறும் கால் ஆப்ஷனை மட்டும் எடுத்தோம்னா உங்களுக்கு 6 ரூபாய் 47 பைசே உங்களுக்கு இன்றைக்கி ரிஸ்க் அமையும். மார்க்கெட் மேலே போனால் உங்களுக்கு மேலே போனாலுமே கீழே வந்தாலுமே இந்த 6 ரூபாய் 47 பைசேவே நான் லூஸ் பண்ணிவிடுவேன் அட் த மணியை வாங்குறதுனால. அட் த சேம் டைம் நான் செல் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா அந்த 6 ரூபாய் 12 பைசே எனக்கு ப்ராஃபிட் அமைஞ்சிரும். ஸோ அதோட அட்ஜஸ்டட் வேல்யூ அப்படிங்கிறது 34 பைசே அப்படிங்கிறது எனக்கு லாஸ் ஆகலாம். நியர் 35 பைசே மட்டும்தான் எனக்கு லூஸ் பண்ண போகிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா. நியர் ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணுறதுக்கான சேம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸும் சின்னதாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அப்போ இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு கேட்டோம்னா ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையானது 2.6 lakh rupees நமக்கு தேவைப்படுது ஃபியூச்சர், அதாவது நிஃப்டி ஃபியூச்சரை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 அமௌண்ட் தான் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அரௌண்ட் 25,000லேருந்து 60,000 rupees வரைக்கும் தேவைப்படும் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுக்கிறது மூலயமா. இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் என்னென்னா புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்ட்ராடேக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி பொசிஷனலாக எப்படி டார்கெட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி மூலயமா ஒரு ஃபியூச்சரை ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு என்ட்ரி லெவல் அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்தே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் கன்க்ளூஷன். ஸோ இதில் இருக்க ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணேன்னா அந்த இடத்துல மட்டும் எனக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது இமீடியட்டாக நமக்கு ரிசல்ட் தெரியும் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ப்ராப்பரான ஒரு ப்ராஃபிட்டோட வெளியில் வந்துட முடியும், அல்லது சின்ன லாஸில் வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது இதோட நம்ம புரிதலாக இருக்குது. இதே மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு ட்ரேட் எம்பரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.